ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் மற்றும் அரச காணி உரிமையாளர்களுக்கான அவசர அறிவித்தல். காப்போதா உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவும் அபாயம், குழந்தைகள் தொடர்பில் சுகாதாரத்துறை எச்சரிக்கை. வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியாகியுள்ள மற்றுமோர் செய்தி. சீனாவில் உருவாகியுள்ள மற்றுமோர் வைரஸ் தொடர்பில் வெளியாகிய அதிர்ச்சி தகவல். அபாயகரமான மரங்கள் அமைந்துள்ள தனியார் மற்றும் அரச காணிகளின் உரிமையாளர்களுக்கு இன்று முதல் சட்ட அறிவித்தல் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கொழும்பு மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். தனியார் காணிகள் மற்றும் அரசு நிறுவன காணிகளில் மரங்கள் விழுவதாக தொடர்ந்தும் முறைப்பாடுகள் கிடைத்து வரும் நிலையில் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நிலத்தின் உரிமையாளர், பொது நிறுவனம், தனியார் நிறுவனம் அல்லது குடியிருப்பாளர்கள் இருந்தால் அவர்களின் நிலத்திலுள்ள அனைத்து சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பு கூறும் உரிமை அவர்களுக்குள்ளது. அதன்படி தங்களது காணிகளில் உள்ள மரங்கள் பாதுகாப்பற்றதாக இருந்தால் அதை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இந்த சட்டபூர்வ அறிவிப்பினை வெளியிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2023 ஆண்டிற்கான காப்போதா உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த மாதம் 31 வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். காப்போதா உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்த நிலையில் 3,46,976 பரீட்சார்த்திகள் நாடு முழுவதிலுமிருந்து தோற்றியுள்ளனர். இதில் 2,81,445 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 65,531 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் உள்ளடங்குவர். இந்நிலையில் மே 31 முதல் மாணவர்கள் தங்களது முடிவுகளை பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமூடாக பார்வையிடலாம் என சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையால் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவும் அபாயம் காணப்படுவதாக கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பிரேரா தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போது இன்ஃப்ளூயன்சா ஜூ மற்றும் டி வைரஸ் தொற்றுகள் பதிவாகி வருவதாகவும் இன்ஃப்ளூயன்சா தொற்றுக்குள்ளான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். காய்ச்சலுடன் இருமல், சளி, தலைவலி உள்ளிட்ட போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்றாக இருக்கலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பாடசாலைகள் மற்றும் பாலர் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என வைத்தியர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் குளிர்காலத்தில் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவல் தீவிரமாக இருக்கும் எனவும் வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு முகக்கவசங்களை பயன்படுத்துமாறு வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த அரசாங்கம் தீர்மானித்தால் வெளிநாட்டு கையிருப்பை நிர்வகிக்கும் திறன் மத்திய வங்கிக்கு உண்டென மத்திய வங்கி அறிவித்துள்ளது. குறித்த தகவலை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றியமைக்கவில்லை. ஏற்கனவே சில வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. வாகனங்களின் இறக்குமதியை படிப்படியாக எளிதாக்குவது முக்கியமான முடிவு. இதன் மூலம் அந்நிய செலாவணியை எங்களால் நிர்வகிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார். சந்தை வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு மேலும் வாய்ப்புகள் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சந்தை வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிறுவனங்கள் வெகு விரைவில் குறைப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் ஹெஃபை மருத்துவ பல்கலை விஞ்ஞானிகள் எபோலாவின் சில பகுதிகளை பயன்படுத்தி ஒரு புதிய வைரஸை உருவாக்கியுள்ளதாகவும் இந்த மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் 3 நாட்களில் உயிரை பறிக்கக்கூடும் எனவும் கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சீனா உருவாக்கியுள்ள புதிய மறுபணு மாற்றப்பட்ட வைரஸ் அச்சுறுத்தலாக அமையலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. சீன ஆராய்ச்சியாளர்கள் எபோலா வைரஸில் உள்ள கிளைஃப்ரோட்டினை இந்த வைரஸில் பயன்படுத்தியுள்ளனர். இது செல்களை பாதித்து மனித உடல் முழுவதும் விரைந்து பரவும். அத்தோடு எபோலா பாதித்தவர்களிடம் காணப்படுவதை போன்று உறுப்பு செயலிழப்பும் ஏற்படும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த வைரஸ் செலுத்தப்பட்டு ஆய்வில் பயன்படுத்திய சில வெள்ளலிகளின் கண்ணிமைகளின் மேற்பரப்பில் சிரங்குகள் ஏற்பட்டு இறுதியில் அவற்றின் கண் பார்வை பறிபோயின. கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வக சூழலில் எபோலா வைரஸின் பாதிப்பு அறிகுறி குறித்து ஆய்வு செய்வதே இதன் நோக்கம் என தெரிவித்த சீன விஞ்ஞானிகள் இந்த வைரஸ் வெளியே பரவாமல் இருக்க தடுப்பு உத்திகளை மேற்கொள்வதாகவும் கூறியுள்ளனர். அதேவேளை சீனாவில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் பல கோடி மக்கள் உயிரிழந்துள்ள நிலையில் மீண்டும் ஒரு வைரஸ் உருவாகியுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை பெற www.todayjefna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.